வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய வானம் பூமி இந்த உலகம் மாறி போனாலும் ஆண்டவராக இயேசு மாறாதவர். அவர் வார்த்தையாக இருந்தார், மாம்சமானார். அவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இப்பொழுது திரியேக தேவனாக நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் அநேக மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நாம் நம்பி இருக்கிற காரியங்கள் மாறலாம், நம்ம கரங்களில் இருக்கிற நம் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கிறதான அநேக காரியங்கள் மாறி போகலாம், நம்மை விட்டு விலகி போகலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு உங்களை விட்டு விலகாத தேவன். ஒரு நாளும் உங்களை மறக்காத, உங்களோடு கூட இருந்து அவர் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், உங்களை மறக்காத தேவன், மாறாதவராய் இருக்கிறார். எனவே அவரை உறுதியாய் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.